ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லன்ச்சுக்கு வந்து நான் வத்த குழம்பு பண்ணலான்ட்டு கத்திரிக்காய் வத்தல் வந்து நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். சின்ன பேக்கெட் தான் வாங்கினோம். ஸோ அதை வந்து தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு வந்து நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பேன் வச்சாச்சு. பேன் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வத்தலை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் எண்ணெயில். ஏன்னா நம்ம குழம்பு முன்னாடியே போட்டுட்டோன்னா ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் போடும்போது ரொம்பவே நடுவில் எனக்கு சாப்பிடும் போது இது வந்து மணத்தக்காளி வத்தல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பாவை கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. காரம் கம்மியாக இருக்கிறதுனால புளிப்பு இருக்குல்ல, ஸோ பாப்பாவும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், கலர் கொஞ்சமாக லைட்டாக மாறி வருது. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மசாலாஸு இந்த இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது கூட மசாலாஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம வந்து தக்காளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இது கூடவே வந்து மசாலா, வீட்டில் அரைச்ச மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணவே இல்லை. நான் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் போடுற மாதிரி இருந்ததுன்னா கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இல்லாமல் இருந்ததுன்னா வெறும் இதுவாகவே ப்ளைனாகவே செல்லலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட கத்திரிக்காய் இருக்கிறதுனால நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வந்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கத்திரிக்காய் அப்படின்னாலே ரொம்ப ஃபேவரெட். எனக்கு கத்திரிக்காய் பொரியல் கூட நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவேன். அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். நான் கத்திரிக்காவை போட்டுட்டு இங்கே வந்து ரைஸ் வச்சுருக்கேன். சைடில் ரைஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து தக்காளியே நம்ம ஊற்றியாச்சு. ஏன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு 90% குக் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் தக்காளி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஸோ இதிலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், புளி நான் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். புளி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். பட் எனக்கு ரொம்பவே புளிப்பு பிடிக்கும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் ஹஸ்பண்டுக்கு வந்து புளிப்பு அவ்வளோ பிடிக்காது. கரெக்டாக இருக்கணும், எக்ஸாக்டாக. ஸோ நான் வந்து நீங்கள் புளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாதுன்ட்டு இருந்தது. அதாவது புளிப்பு பிடிக்காமல் இருந்ததுன்னா புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் புளி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். புளியை கம்மி பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக வந்தது. இது கம்ப்ளீட்டாக என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணது. ஆக்சுவலி நான் நிறைய இது போடுறதுக்கு முன்னாடி நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அவ்வளோ அளவுக்கு பொறுமை இல்லை. நிறைய மசாலாஸ், அதாவது துவரம்பருப்பா, இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள் வேக வச்சு கிரைண்ட் பண்ணுறதுக்காக ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து வீக்லி 3 to 4 days கம்பல்சரி வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்துருவேன். ஒயிட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட வத்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுருண்டு திக்காக வந்துடுச்சு பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீடு மணக்க ஸ்மெல்லு, வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லு.